வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எல்லோரும் கடல் வீடியா போடுங்க மதினின்னு சொன்னீங்க. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் கடலுக்குள்ளே நாங்கள் மீன் வலைக்கு இன்றைக்கி மீன் வலை விட்டுருக்காங்க. மீன் வலை பிடிக்க போகிறோம். 7:30 8 மணிக்கெலாம் கரையை வந்துடுவோம். இப்போ கடலுக்குள்ளே போவோம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஆமாம், அந்த உள்ளே ஓடுறாரு கரெக்டாக. இப்போ அப்படியே வலையை சுற்றி வளைஞ்சி போட்டிருக்குறோம். நாங்கள் சுற்றி சுற்றி அப்படியே வந்தோம் பாருங்க. அப்படி மீனை களைச்சா தான் போட்டில் வச்சுக்கிட்டு அப்படி இன்ஜின் அடிச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி வந்தால் தான் அந்த மீன் களைப்பட்டு போய் வலையில் படும். இப்போ வலையை நாங்கள் பிடிச்சி மீன் வந்திருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக மீன் வரணும். சூரியன் கிளம்புது. சொரிய பொறு முடா சொரி ஏற்றா முரடு முடா சொரி இந்த எப்படி போகுதுன்னு பாருங்க. இதான் முடா சொரி. இதுக்கு பேர் ரோஸ் கலரில் கிடக்கும். லைட் ரோஸ்.
எப்படி போகுது பாருங்க. நம்ம போட்டுக்கு நேரம் வராது. இப்போ வலைய வாங்கியாச்சு. கெளுது வந்திருக்கு. கெளுது மீனாக வருது. இப்படி அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு இப்போ விட்ட வலையை பிடிச்சிருக்குறோம். கெளுது மீன், கல் வெட்டி, ஒரு பாறை வந்து இருக்குது பாருங்க. வெள்ளை கெளுது தாங்க வந்துருக்கு. சொரிய பாரு. காரவேடு இதுதான் கல் வெட்டி பாருங்க. இதான் சொறி. கொடுங்க ஓடிட்டு போகுது. இதான் ஓடிடுச்சு. இதான் ஓடுது வருது. இதான் எங்கிட்டே வர போட்டுக்கினே. ஆள் மூக்கு சொரிய பாருங்க. ஓடிட்டா உள்ள. ஒரே ஒரு பாறை புள்ள குதிக்கா இருப்பாருங்க. நாளைக்கு ஊற்றி போனது பாசி எனக்கு போடு. கீழே விழுந்துட்டேட்டா. கிணத்துல போடு. இந்தா 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 போடு போடு. நான் இதுக்கு தான் ஓரமாக வச்சுருக்கேன். ஏன்ட்டா அந்த முள் இதில் இருக்குது பாருங்கள். முள் அந்த முள் குத்திடக்கூடாது, கடுக்கும். எத்தாத நீ 4 முக்கு சொரின்னு பாருங்க. செல்லி பீஸ். இது பட்டாதான் அரிக்கும். இந்த பாருங்க தண்ணிக்கு எப்படி கொடுக்கு. அந்த வெள்ளை வெள்ளையாக இந்த மாதிரி இருக்குது பாருங்க. இந்த அதுதான் கொடுக்கு. பட்டுச்சுனா சரியான அருவனையாக இருக்கும். வீங்கிரும். சில இடத்துக்கு தாங்கிக்கிற முடியாத வழியாக இருக்கும். ஒரு கண்ணாடி பாறை வந்துருக்கு பாருங்க. தட்டி எடுத்துருவோம் கையில். நண்டு வந்துருக்கு. ஒரு பாறை ஒன்று வந்திருக்கு. இதுதான் கண்ணாடி பாறை. எடி வராங்க. தூக்கிட்டு உள்ள இழுத்து தட்டியே. இது பண்ணா வெள்ளங்கத்தி பண்ணா. இதுதான் வத்தப்பாறை. இது கண்ணாடி பாறை. சரி ஐயா வருது வருது.
இதுதான் மஞ்சப்பாறை. வத்தப்பாறையும் வருது, மஞ்சப்பாறையும் வருது. கையில் கெழுது இருக்குது. இதுதான் 4 மூக்குச்சோரி. சொறி தண்டியில் பாருங்கள், முரட்டு சொறிய பெரிய சைஸ். இதுதான் 4 முக்கை தான் இருக்குது பாருங்க, கொடுக்கு. ஆமாம், அந்தா அது பாட்டில் போகுது கையாள். அதான் பாருங்க, தா கொடுக்கு வந்துட்டு பாருங்க. இதுதான் படக்கூடாது, வேதனையாக இருக்குது, உயிர் பொறுப்பு. இங்கே பாரு மீன் குதிச்சத. இந்த வருது பாறை வருது தூக்கு. கை நண்டை பாருங்க, எக்ஸ்போர்ட் தாண்டு. கையை மட்டும் கொடுத்தோம் அப்படியே கடிச்சு தின்றுவான். இது மஞ்சப்பாறை, அது வத்தவ பாறை. பாறையிலே பல வகை பாறைகள் இருக்குது. எப்படி காலை வச்சுட்டு வர்றான் பாருங்க. இந்த பாருங்க ஊளி. இன்னைக்கு குழம்புக்கு நல்ல வேட்டை. இந்த மஞ்சள் தீண்டு கிடக்கு பாருங்க, இதுதான் காக்காச்சோரியான். இந்த பாருங்க, அது எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்க. அழகுல தான் ஆபத்தே அணை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் செல்ல கொண்டு போய் காட்டுறேன். கொடை மாதிரியே இந்த மாதிரி இருக்கும். கெழுது ஓடிக்கிட்டு கிடக்கு. பாருங்க சொறி தண்டியை டமால். இதான் பாறை, மஞ்சப்பாறை. கிடக்கு. இடத்துல வச்சு போட்டா கையில் போடு. இதுதான் வத்தப்பாறை. இதில் மஞ்சள் அடிச்சிருந்தா மஞ்சப்பாறைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, தொட்டாப்பு வந்துருச்சு. நம்ம கேனு போட்டது பழைய எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். எல்லாம் கெழுது மீனாக தான் அடிச்சிருக்கு. வலையை இப்போ பிடிச்சாச்சு. ஒரு பண்ணா மீன் வருது. இப்போ கரையை வந்துட்டோம். வந்து வலையில கிடக்கிற மீனெல்லாம் இப்போ தட்ட போகிறோம். பையா பார்த்து தானே தட்டணும். ஏகம் பாருங்க, கெழுதை தட்டிக்கிட்டு இருக்கும். போடுங்க. கெழுது மீனை வந்து பார்த்து தான் தட்டணும். ஏன்னா அந்த முள்ளை குத்துனா கடுக்கும். அதனால மெதுவாக பார்த்து தான் அந்த முள்ளை பார்த்து தான் தட்டணும். வலிக்கிட்டே போகும். இந்த இருக்கு பாருங்க முள்ளு. அப்புறம் இந்த சைடில் இருக்கும்.
இருக்கு பாருங்க முள்ளு. இந்த முள்ளு மோனா குத்துனா கிடைக்கும். ஒரு பாக்ஸ். இது பாறை, நண்டு ஏலத்துக்கு எடுத்தாச்சு. இப்போ ஏலத்துக்கு கொண்டுட்டு போய் ஏலத்தில் போட்டுருவோம் விற்கிறதுக்கு. எல்லா மீனையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ ஏலத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. நம்ம கறிக்கும் மீன் எடுத்தாச்சு. இது குழம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடல் வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்காண்டி கண்டிப்பாக கடலுக்குள்ளே மீன் விலைக்கு போகணும். மீன் பிடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷம்.